2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17 வரை. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஆகையால் இனி நாம் நமக்கென்று பிழைக்காமல் இயேசுவின் வழிகாட்டுதன்படி வாழ்ந்து இவ்வுலகில் பிரச்சனை, போராட்டங்கள் ஆகியவைகளிலிருந்து அவரால் விடுவிக்கப்பட்டு நாம் சமாதானமாக வாழ வேண்டும். அதற்கு இயேசுவே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அந்த தேவன் நம்மோடு தொடர்பு கொண்டு நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிற போது நம் மனம் அவரையே பின்பற்றுகிறது. மேலும் நாம் அவருக்குள் பரிசுத்த சிந்தனையோடு வாழ முடியும். நம்மிடத்தில் காணப்பட்ட எல்லாவித அசுத்த சிந்தனைகளும் நம்மை விட்டு போய்விடும். நம் சிந்தனைகள், செயல்கள் அனைத்தும் பரிசுத்தமாயும் அவரால் புதிதாயும் மாற்றப்படுகிறது. நீங்கள் புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டுமா? இன்றே இயேசுவை நோக்கி பாருங்கள். ஜெபம். இயேசுவே, என் பாவங்களையெல்லாம் மன்னித்து என்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றும். நான் உம்மையே என்றென்றும் தொழுது கொள்கிறேன்.